மச்சான் நம்மள சாச்சு புட்டா மச்சான். இப்படி வந்து பாகிஸ்தான் புலம்புற மாரி தான், பாகிஸ்தானோட சொந்த மண்ல பங்களாதேஷ் வந்து அவங்கள ரொம்ப அசால்ட்டா வின் பண்ணிட்டாங்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த மேட்ச பத்தி தான் வந்து பார்க்க போறோம். பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடந்த டெஸ்ட் மேட்ச்ல பாகிஸ்தான் தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து 448 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த அளவுக்கு ரன் வந்து 6 விக்கெட் தான் வந்து போயிருந்துச்சு. பாகிஸ்தான் நல்ல ஒரு பொசிஷன்ல வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் கன்டின்யூ பண்ணுவாங்கன்னு நினைக்கும்போது, அப்படியே வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்ததுக்கு முக்கிய காரணம் யாரு அப்டின்னா, சவுத் ஷக்கிலும், ரிஸ்வானும் தாங்க. ஏன்னா 2 பேருமே ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து குடுத்தாங்க. அதுலயும் ரிஸ்வான் வந்து 171 ரன் வந்து எடுத்திருந்தாரு. எப்படியும் இவர் டபுள் செஞ்சுரி அடிச்சிருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, டக்குன்னு பாகிஸ்தான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா டிக்ளேர் வந்து பண்ணிட்டாங்க. இவங்க டிக்ளேர் பண்ணத பார்க்கும்போது நம்ம என்ன நினைச்சோம் அப்டின்னா, பாகிஸ்தான் வந்து கரெக்ட்டான டிசிஷன் தான் வந்து எடுத்திருக்காங்க. அவங்க பங்களாதேஷ வந்து 300 ரன்னுக்குள்ள ஆல் அவுட் பண்ணிட்டாங்க அப்டின்னா, கண்டிப்பா இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச பாகிஸ்தான் ஈஸியா வின் பண்ணிருவாங்க அப்டின்னா நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த மேட்ச்ல நடந்ததே வேறங்க. பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தானுக்கு மரண பயத்த வந்து காட்டிட்டாங்க. பங்களாதேஷோட பேட்ஸ்மேன் ஒருத்தர் 2 பேர் இல்ல. 5 பேர் மொத்தம் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பிட்டாங்க. இந்த அளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்தனால, பங்களாதேஷ் வந்து 565 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்ததுக்கு முக்கிய காரணம் யாரு அப்டின்னா, முஷஃபிகர் ரஹீம் தாங்க. மனுஷன் 191 ரன் எடுத்து பட்டைய கிளப்பிட்டாரு. அது போக மெஹ்தி ஹசன், லிட்டன் தாஸ்ன்னு சொல்லி எல்லா பிளேயர்ஸுமே ஓரளவுக்கு கான்ட்ரிபியூஷன் குடுத்தனால தான், இந்த அளவுக்கு பங்களாதேஷ் வந்து ஒரு பெரிய ஸ்கோர வந்து எடுத்தாங்க. இதனால பாகிஸ்தான பொறுத்தவரைக்கும் 117 ரன் பின்தங்கி தான் செகண்ட் இன்னிங்ஸ் விளையாட வந்து ஆரம்பிச்சாங்க. நேத்து பாகிஸ்தான பொறுத்தவரைக்கும் 22 ரன் எடுத்திருந்தாங்க. ஒரே ஒரு விக்கெட் தான் வந்து போயிருந்துச்சு. இன்னைக்கு பாகிஸ்தான் பேட்டிங்க ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம என்ன நினைச்சோம்னா, இன்னைக்கு 5வது நாள் இந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து ரிசல்ட் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து டிரா ஆகும் அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க. திடுதிப்புன்னு பங்களாதேஷ் வந்து என்ன நினைச்சாங்களோ தெரியல. வேற லெவல் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து பாகிஸ்தானோட விக்கெட்டை அடுத்து எடுத்து சும்மா மாஸ் காட்டிட்டாங்க. இன்னைக்கு மேட்ச்ல ரிஸ்வான் மட்டும்தான் ஒரு உருப்படியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு. மற்ற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வர நடைக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதனால இன்னைக்கு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் யாருமே எதிர்பாராத விதமா 146 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால பங்களாதேஷ்க்கு என்ன ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா, 30 ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க. அந்த ஒரு சமயத்துல பங்களாதேஷ் வந்து நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு விக்கெட் கூட விட்டு கொடுக்காம 10 விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப அழகா இந்த டெஸ்ட் மேட்சை வின் பண்ணிட்டாங்க. உண்மையிலே இந்த டெஸ்ட் மேட்ச்ல பாகிஸ்தான் தோத்துருக்குது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா வந்திருக்குங்க. ஏன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் வேற எங்கேயாவது நடந்தா பரவாயில்ல, பாகிஸ்தானோட சொந்த மண்ணில் தான் வந்து நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துமே பங்களாதேஷை பாகிஸ்தானால வீழ்த்த முடியல அப்படின்னா, அப்ப எந்த அளவுக்கு பாகிஸ்தான் டீம் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குன்னு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.